விநாயகர் சதுர்த்தி. ஆமா, விநாயகனே பார்வதிக்கு மகனே சிவனுக்கு மகனே. சாக்லேட் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு 1 கப் அளவு கொழுக்கட்டை மாவு கூட கொஞ்சம் உப்பு, சக்கரை, அப்புறம் 1/4 ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர், நெய் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடணும். ஆறட்டும். இதுக்கு ஸ்டஃபிங்காக 10 முந்திரி 10 பாதாம் நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது கூட கொஞ்சம் தேங்காய் பூவும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் பேனில் வந்து கீ போட்டுட்டு பொடிச்சு வச்சுருக்க அந்த நட்ஸ் பவுடரையும் தேங்காய் பூவையும் போட்டு 1/4 ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடரும் சேர்த்துட்டு அப்புறம் 1/4 கப் அளவு ஜாகரி பவுடர் சேர்த்துக்கிட்டேன். வெல்லம் துருவல் பவுடர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இது ஆறட்டும். இப்போ மாவுமே நல்லா ஆறிடுச்சு. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மாவு நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இப்போ கொழுக்கட்டை அச்சில் கொஞ்சோண்டு நெய் தடவிட்டு நம்ம அந்த எடுத்து வச்சுருக்க இந்த மாவையும் வச்சுட்டு உள்ள ஸ்டஃபிங்கும் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கிட்ட நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்தோம்னா ஒரு சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி ஆயிடும். இந்த சாக்லேட் கொழுக்கட்டை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.